நம்ம எல்லாம் இந்த மிரர் டைமென்ஷனில் தான் இருக்கோம். பார்த்தோம் அப்படின்னா யாரையாவது பார்த்து சிரித்தா அவங்களும் எதிர்க்கு சிரிப்பாங்க. நம்ம கோவமாக பேசுனா அவங்களும் கோவமாக பேசுவாங்க. இங்கே எல்லாமே ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம ஆப்போசிட் பர்சன் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ அப்படி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக நமக்கு வரும். இந்த ஒரு விஷயம் நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்போவுமே நம்மளுடைய எதிர்காலத்து நமக்கு செய்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே பாதி கர்மா குறைஞ்சிரும். இங்கே எல்லாமே ரிஃப்ளெக்ஷன்ஸ் தானே. அப்போது நான் யாருக்கு பண்ணுறேன்னா என்னுடைய எதிர்காலத்துக்கு தான் பண்ணுறேன். அங்கே இன்னொரு பர்சனாக நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ளே இருக்கிறது நான், என்னுடைய எதிர்காலம் தான். நான் நல்லது பண்ணால் என் எதிர்காலத்துக்கு நல்லது கிடைக்கும். நான் கெட்டது பண்ணால் என் எதிர்காலத்தில் இருக்கிற எனக்கு கெட்டது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே யாருக்கும் எந்த தீங்கும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. எப்போவுமே நல்லதை தான் கொடுக்கறதுக்கு எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு ரிட்டர்ன் வருது. இங்கே இருக்கிறது எல்லாமே நான் அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் என்னுடைய எதிர்காலத்துக்கு தான் தரேன். அது ஞானமாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், நான் என்னுடைய ரிஃப்ளெக்ஷனுக்கு தான் தரேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம்.